ஹாய் வீவர்ஸ். இன்னைக்குமே 8 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வித்யாவும் அவங்கள முருகனும் வந்து வீடு வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி முத்துவை கூப்பிடுறாங்க. இங்க இந்த மாதிரி நீங்க வந்து உங்க கையால அட்வான்ஸ் கொடுக்கணும்னே, அதுதான் எங்களுக்கு ராசியா இருக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப முத்து மீனாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு 2 பேருமா கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணிக்கு வந்து சிட்டி கால் பண்றாரு. கால் பண்ணி, என்ன ரோஹிணி, நான் என்ன இருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் முத்துவோட கார் சாவி மட்டும் வேணும். வீட்டுல வந்து காரை நிப்பாட்டினோடனே எனக்கு கண்டிப்பா சாவி வேணும், நான் என்னைக்குன்னு சொல்றேன் அன்னைக்கு எடுத்தாங்கன்னொடனே. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எதுக்கு இதுல என்ன வந்து உள்ள இழுக்கிறீங்க, நானே ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கிறேன்னொடனே. இப்போ உடனே சிட்டி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நீங்க உங்க மாமியார்ட்ட மாட்டி அடிலாம் வாங்குனீங்களாம்ல, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அது இல்லாம அந்த பிஏ வர வெளியில இது அவன் உடம்பெல்லாம் நல்லா தேறி எடுத்து வெளியில வந்துட்டான். அதனால அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, என்னைக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த கதிர் வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப வந்து கரெக்டா வித்யாவும் முருகனும் வந்து இந்த மாதிரி எங்க அண்ணன் வரணும், அவங்க வந்தோடனே காசு தரோம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில வந்து இப்ப என்ன பண்றது, இவங்க வேற இப்படி டிலே பண்றாங்க, நம்ம வாங்கிட்டு ஃபிளைட்டை பிடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் போறவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து பக்கத்துல ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அதுக்குள்ள முத்து மீனா வர்றாங்க. 4 பேருமா உட்காந்து காசெல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கதிர் உள்ள வந்தோடனே முத்து மீனா, இவன் வந்து மனோஜிட்ட காசு ஏமாத்திட்டு போனவன் தானே சொல்லிட்டு அவங்க ஓட போறாங்க. அவங்கள பிடிச்சி 2 பேரையுமா பிடிச்சி இழுத்து அவரோட சட்டையை எடுத்து கழட்டி அவர் கையெல்லாம் கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சு மனோஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. மனோஜ் ரோகிணியும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. 2 பேருமா சேர்ந்து வராங்க. அதே மாதிரி முத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்போ மனோஜ் வந்து அடிக்கும் போது போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் வந்து கேட்கும் போது கதிர் வந்து பணம் எல்லாம் செலவாயிருச்சுன்னு சொல்றாரு. நாங்க ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி அவர் இழுத்துட்டு போறாங்க. இப்ப எல்லாருமா வீட்டுக்கு வந்து வீட்டுல எல்லார்கிட்டையும் நடந்ததை சொல்லும் போது ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் வேணும்னே பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா, நம்ம விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சிருந்தா அவ்வளோக்கா பெரிய அமௌண்ட் எல்லாம் யாரும் உடனே செலவு பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம கிட்ட மாட்டி இருப்பாங்க. இவங்களாலதான் எல்லாம் நடந்துச்சுனோடனே இப்போ முத்து என்ன கேக்குறாரு, நீங்க என்ன பெரிய தாதா மாதிரி பேசுறீங்க, விசாரிக்கிற விதத்துலன்னா என்ன விதத்துல விசாரிக்க போறீங்க, போலீஸ் தானே விசாரிப்பாங்க, சட்டத்துப்படி தானே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டோடனே அண்ணாமலை எல்லாருமே முத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் தானே நீ விசாரிச்சு சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ உடனே விஜயா வந்து மனோஜ் கிட்ட பாவமா கேக்குறாங்க, ஏன்டா காசு நம்ம காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.